அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்தின் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தாவீது எந்த இடத்திலிருந்து சொல்கிறார் என்றால், இந்த சங்கீதத்தின் முகவுரையிலே வாசிக்கிறோம், தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். ஒரு மனிதன் வனாந்திரத்தில் இருக்கும்போது, தன்னை சுற்றிலும் ஒன்றுமே இல்லாத போது, தண்ணீர் இல்லாத போது, தன்னை சுற்றிலும் பலவிதமான சோதனைகள் சூழ்ந்திருக்கிற போது, விசுவாசம் நிறைந்த வார்த்தையாய், ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கவில்லை, என்னிடத்தில் இல்லாத காரியங்களை நான் பார்க்கவில்லை, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் நடக்கும்போது அநேக முறை முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லாத போது முறுமுறுத்தார்கள், அவர்களுக்கு இறைச்சி இல்லாத போது முறுமுறுத்தார்கள், அவர்கள் அலைந்து திரிகிற போது முறுமுறுத்தார்கள். எகிப்திலே சவக்குழி இல்லை என்றா மோசே எங்களை இங்கு கொண்டு வந்தீர் என்று சொல்லி பல முறை பல விஷயங்களிலே முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள். அது தேவனுடைய பார்வையில் விசனமாயிருந்தது, பொல்லாப்பாயிருந்தது. ஆனால் தாவீது இங்கு வனாந்தரத்தில் இருந்தாலும் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அருமையான சகோதரா சகோதரி, உங்களை சுற்றிலும் பலவிதமான நெருக்கம் இருக்கலாம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது பலவிதமான கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற மனநிலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்மா தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருந்தால் நிச்சயமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தேவனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு பலத்த அற்புதம் செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும் அவரையே சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கையிலே, தானியேலின் வாழ்க்கையிலே அவர்கள் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போனாலும் அவர்கள் ஆத்துமா தேவனை பற்றி கொண்டிருந்தது. கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினார், தானியேலை பாபிலோனிலே உயர்த்தினார். இந்த காலை நேரத்திலே உங்களையும் உயர்த்துகிற தேவன் உண்டு. உங்கள் வனாந்தரத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்கள் சூழ்நிலைகளிலே, ஒன்றுமில்லாத இடத்திலே உங்கள் ஆத்துமா கர்த்தரை பற்றி கொள்ளட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறுவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்க எந்த சூழ்நிலை ஆனாலும் நாங்கள் உம்மையே சார்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.